அன்பு குழந்தையே, உன்னுடைய குழப்பங்கள் அவநம்பிக்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வதை நீ அறிகிறாய் அல்லவா? நான் உன் அருகிலேயே இருப்பதை நீ பலமுறை உணராமல் போகிறாய். என் அருகாமை உனக்கு தருகின்ற ஒரு ஆதரவு உனக்கு தெரியாமலே உன்னை சுற்றி இருக்கிறது. ஆனாலும் அவ்வப்பொழுது நீ அவநம்பிக்கை கொள்வதை நான் உணராமல் இல்லை. அப்பா, நீ என் அருகிலேயே இருந்தால் ஏன் எனக்கு இந்த தொல்லைகள் வருகிறது என்று நீ நினைக்கிறாய். சில தேவைகள் உன்னால் மட்டுமே தான் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் உனக்கு அருகில் இருந்து உதவி செய்கிறேன், வழிகாட்டுகிறேன், வழி நடத்துகிறேன். ஆனாலும் ஏன் அப்பா எனக்கு இப்படி பிரச்சனைகள்? ஆனாலும் செயல்கள் உன் மூலமாகவே செய்யப்பட வேண்டும் என்பதை நீ அறிவாய். ஒரு தேர்வு நடக்கும் இடத்தில் மாணவன் தான் மட்டுமே அந்த தேர்வை எதிர்கொள்வது என்பது இயற்கை தானே? அது உனக்கு தெரிந்த நடைமுறை தானே? அதில் எந்த மாற்றமும் இல்லை அல்லவா? அப்பா உன் அருகிலேயே இருந்தாலும் ஒரு ஆசிரியரோ தந்தையோ ஒரு தேர்வு நடக்கும் இடத்தில் குழந்தை அல்லது மாணவனுக்கு அருகில் இருக்கும் பொழுதும் பரீட்சை எழுதுவது அந்த மாணவன் மட்டுமே அல்லவா? ஒரு மருத்துவனாக இருந்தால் கூட நோயை தீர்ப்பதற்கு எத்தனை முயற்சி செய்தாலுமே அந்த நோயின் தீவிரத்தை குறைப்பதற்கு அந்த தனி மனிதன் மட்டுமே அதை சந்தித்து தீர வேண்டும் என்பதை நீ அறிவாய் அல்லவா? மருந்து மட்டும் நீதான் சாப்பிட வேண்டும். மற்றவர் உனக்காக சாப்பிட முடியாது என்ற உண்மை மிகவும் எளிமையானது. அப்பா, நீ எப்பொழுதுதான் என் துயரங்களை துடைப்பாய் என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. ஆனால் நான் எப்பொழுதுமே உன்னுடனேயே தான் இருக்கிறேன். உன் அருகில் இருக்கும் காற்றினை நீ உணராத போல என்னையும் உணராமல் போகிறாய். அதனால் உன் குழப்பங்கள் உன்னை அவநம்பிக்கைக்கு இட்டுச் செல்கிறது. இதை அனுமதிக்காதே. அப்பா, நான் உனது கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரிய வேண்டிய ஒரு உண்மை. அதை நீ உணராமல் இருக்கலாம். என்னுடைய ஸ்பரிசம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, என் குழப்பங்கள் எப்பொழுது முடியப் போகிறது என்று நீ கேட்கிறாய். உன் குழப்பங்கள் என்பது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நொடியும் குறைந்து கொண்டே தீர்ந்து கொண்டே வருகிறது. வெகு விரைவில் உனக்கு ஒரு வெளிச்சமான பாதை தெரியும் என்பதை நீ புரிந்து கொள். அதை நோக்கித்தான் உன்னை நான் நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. வெகு விரைவில் உன்னை பார்த்து சிரித்தவர்கள், உன்னை கேலி செய்தவர்கள் அனைவருமே உன்னை பார்த்து வியக்கும் வகையில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அதற்கு எந்தவித தயக்கமோ தடங்களோ கிடையாது. இதை நீ உறுதியாக நம்பு. வெகு விரைவில் ஒரு நல்ல சுபிட்சமான நிம்மதியான வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது. இதை நீ மனப்பூர்வமாக நம்பு. இன்று மாலை 2 தீபங்கள் ஏற்று. ஒன்று உனக்காக, மற்றொன்று உன்னுடைய துணைக்காக. உனக்கு அபாரமான நம்பிக்கை அளிக்கும் துணை அது எதுவாக இருந்தாலும் சரி. 2 தீபங்கள் ஏற்றி ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடி அப்பா என்று அழை. உன்னுடைய அப்பா என்ற அந்த ஒரு அழைப்பிலேயே உன் கண்களில் கண்ணீர் வருவதை நீ உணர்வாய். நான் உன் அருகில் இருப்பதையும் நீ உணரும் நாள் வெகு விரைவில். உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சாயி அப்பா உன்னை எப்பொழுதும் நீங்குவதே கிடையாது. இதை மனப்பூர்வமாக நம்பு, உறுதியாக நம்பு. குழப்பங்கள் விரைவில் முடிந்துவிடும்.